தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் இடையே 12 நாட்கள் தீவிரமாக நடந்த பயங்கர போர் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. கத்தாரும் அமெரிக்காவும் மத்தியஸ்தம் செய்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து இருக்கின்றன. இந்திய நேரப்படி அதிகாலை 3:30 மணிக்கு போர் நிறுத்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டார். ட்ரம்ப் சொன்ன போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் கூட ஈரானில் புகுந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசியதால் பதற்றம் தொற்றியது. அதாவது போர் நிறுத்தம் பற்றி முதலில் அறிவிப்பு வெளியிட்ட ட்ரம்ப் 6 மணி நேரத்திற்கு பிறகு யாரும் யாரையும் தாக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டு முடித்ததும் இஸ்ரேல் மீது ஈரான் தீவிரமாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அடுத்தடுத்து ஏவுகணைகள் வீசியது. இதில் சில கட்டுமானங்கள் தகர்ந்தன. 4 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் முடிந்ததும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக ஈரான் அறிவித்தது. இதற்கிடையே ட்ரம்ப் சொன்ன 6 மணி நேரம் ஆனது. அதற்கு பிறகும் இஸ்ரேல் மீது ஈரான் 2 ஏவுகணைகளை வீசியது. இதனால் இஸ்ரேல் கொதித்து போனது. ஈரானுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் இதய பகுதியை தாக்க வேண்டும், அதன் ராணுவ அரசு கட்டமைப்புகளை தகர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உத்தரவு போட்டார். உடனே இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை சுமந்து கொண்டு ஈரானை நோக்கி பறந்தன. ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் பிசுபிசுக்கும் சூழல் உருவானது. அவசரமாக ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த குண்டுகளை இப்போது போடாதீர்கள், குண்டு வீசினால் பெரிய விதிமீறல் ஆகிவிடும், உடனடியாக உங்கள் பைலட்டுகளை இஸ்ரேலுக்கு திரும்பி வர சொல்லுங்கள் என்று இஸ்ரேலை அறிவுறுத்தினார். இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடமும் அவர் போனில் பேசினார். ஆனால் ட்ரம்ப் அறிவுறுத்தலை கேட்க நெதன்யாகு மறுத்துவிட்டார். போர் நிறுத்தத்தை மீறி ஈரான் 2 ஏவுகணைகளை வீசியிருக்கிறது, இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக சொன்னார். இதையடுத்து இன்னொரு அறிக்கை வெளியிட்ட ட்ரம்ப், இஸ்ரேல் போர் விமானங்கள் நட்பு அடிப்படையில் ஈரானை வலம் வரப்போய் இருக்கின்றன, அவை சீக்கிரமே இஸ்ரேலுக்கு திரும்பி வந்துவிடும், யாருக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது என்று அதில் சொல்லியிருந்தார். இருப்பினும் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரானில் குண்டு வீசின. டெஹ்ரான் நகருக்கு பக்கத்தில் இருந்த ராடார் கருவிகளை குண்டு வீசி தாக்கின. பெரிய அளவில் தாக்குதல் திட்டத்துடன் சென்ற இஸ்ரேல் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததால் லேசான தாக்குதலை நடத்திவிட்டு நிறுத்திக் கொண்டது. 13ஆம் தேதி போரை துவங்கியது இஸ்ரேல் தான். எனவே கடைசியாக நாம் அடித்ததாக இருக்க வேண்டும் என்று ஈரான் நினைத்தது. இதனால் கடைசி நேரத்தில் வேகமாக ஏவுகணைகளை வீசியது. அதே நேரம் ஈரான் தாக்குதலுடன் போர் முடிந்தால் அது கௌரவ பிரச்சனையாகிவிடும் என்று இஸ்ரேல் கருதியது. எனவேதான் ட்ரம்ப் எச்சரிக்கையும் மீறி ஈரானில் புகுந்து தாக்குதல் நடத்தியது. இப்படி 2 நாடுகளும் போர் நிறுத்தத்தை மீறியதால் ட்ரம்ப் கடுப்பாகிவிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரேலை சாடினார். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்கள் செய்தது வருத்தமளிக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் செயல் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானும் இஸ்ரேலும் நீண்ட நாட்களாக மோசமான முறையில் சண்டை போடுகிறார்கள். என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை என்று ஆதங்கப்பட்ட ட்ரம்ப் கெட்ட வார்த்தை சொல்லி 2 நாடுகளையும் திட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. He's a disgrace. He's a weak, pathetic disgrace. Israel says that Iran violated the peace agreement and the ceasefire agreement. Do you believe that Iran is still committed to peace? Yeah, I do. They violated it, but Israel violated it too. Are you questioning if Israel is committed? Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I'd never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot, perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We basically have 2 countries that have been fighting so long and so hard that they don't know what the they're doing. Do you understand that?